வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி செட் எக்ஸாம் ஆல்டிட் விட்டுட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். trb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா டிஆர்பிக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோரல் ஓடிட்டே இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கோரல் ஓடிட்டுருக்கும். டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே ஸ்கோரல் ஓடுது பாருங்கள். 27/2/2025 டிஎன் செட்டு 24 ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேஜில் அப்படி கொஞ்சம் கீழே வாங்க. அதுலேயே பாருங்க சொல்லியிருப்பாங்க எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும். இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போகணும். 2வது ஸ்டெப் வந்து லாகின் பண்ணி நம்பர் கொடுக்கணும். 3வது ஸ்டெப்பு கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு. இது பெரும்பாலும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஹால் டிக்கெட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு வந்து எடுத்துங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கும். எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குறீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி trb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. அடுத்து வந்து லாகின் பண்ணி அப்ளிகேஷன், இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம், அந்த பேஜுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு கொடுக்கணும். கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இடம், எந்த காலேஜ், எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா கிளிக் ஹியர் த ப்ராக்டிஸ் டெஸ்ட் லிங்க். நீங்கள் வந்து டெஸ்ட்டு எப்படி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இங்கே செஞ்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் நியூஸு, அதுக்கப்புறம் ஹோம், அது போக தேவையில்லை. புதுசாக இப்போ தான் நீங்கள் கம்ப்யூட்டரை இது வரைக்கும் போனதே இல்லை, இது பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு எனக்கு தெரியும், நான் எல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன், டெட்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன், டிஆர்பி எழுதியிருக்கேன், நெட்டெலாம் எழுதியிருக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அட்மிட் கார்டு நீங்கள் உள்ளே போங்க. போன உடனே பாருங்கள் இந்த மாதிரி பேஜஸில் வரும். டிஎன் செட்டு 24 அட்மிட் கார்டு அப்படின்னு போட்டு இந்த இடத்துல லாகின் இருக்கும். லாகினில் ரிஜிஸ்டர் நம்பர், என்டர் ரிஜிஸ்டர் நம்பர். நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது பாருங்கள் டிஎன் செட்டு 24ன்னு போட்டு வந்திருக்கும். அதான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர். அந்த நம்பரை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும்னா, டேட் ஆஃப் பர்த்து டிடிலாம் டேட்டு ஃபஸ்ட்டு டேட்டில் கொடுக்கணும், ஸ்லாஷ் போட்டு, அடுத்த மந்த்து, அதுக்கப்புறம் இயர். இது கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிடலாம். இப்போ நான் ஏற்கனவே போட்டு பார்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னாக்கா கீழே பாருங்கள் டிஎன் செட்டு அட்மிட் கார்டு, கேண்டிடேட்டோட டீட்டெயில் இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் பேர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பரு, ரோல் நம்பரு, எக்ஸாம் டேட்டு இதெல்லாமே இருக்கும். கீழே இந்த அட்மிட் கொடுத்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எந்த ஊர், என்ன சிட்டி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, அந்த மாதிரி 9ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் டேட் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லோரும் நல்லபடியாக தேர்வு எழுதுங்க. அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.